السلام عليكم ورحمة الله وبركاته. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العلي العظيم وصدق وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹுவின் மாபெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து அதிலேயும் குறிப்பாக கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒருவராக நம்மையும் தேர்வு செய்து புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நாளில் அவனுடைய மாளிகையில் அவனை வணங்கி வழிபடுவதற்காக நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் நம்முடைய கண்மணி நாயகம் இருலோக இரட்சகர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை கொஞ்சமும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இங்கு குழுமி இருக்கின்ற நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரஜப மாதத்தினுடைய முபாரக்கான பரக்கத் பொருந்திய ரஜப மாதத்தினுடைய ஜும்ஆவுடைய நாளில் அவனுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் ரஜப மாதத்திற்கே சிறப்பு சேர்த்த முபாரக்கான மிஅராஜுடைய இரவை நாம் அடைய இருக்கின்றோம். இந்த ரஜப மாதத்திற்கு சிறப்பு உண்டானதே மிஅராஜ் இரவை கொண்டுதான். ஏன் மிஅராஜ் இரவில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை நமது உம்மத்திற்கு அன்பளிப்பாக வழங்கினான். நேசனும் சந்தித்து கொண்ட நாள் இந்த மாதத்திலே இருப்பதினால்தான் இந்த மாதமே முபாரக்கான பரக்கத் பொருந்திய மாதமாக ஆனது. அல்லாஹ் அந்த மிஅராஜுடைய இரவில் அல்லாஹுவை தொழுது அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்களை அல்லாஹ் நம்மிடமிருந்து வெளிப்படுத்துவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய மறுதினம் ஜனவரி 26 நம் அனைவர்களும் அறிவோம், குடியரசு தினம். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் சந்தோஷமாக இந்தியாவின் எல்லா இடங்களிலும், எல்லா ஸ்கூல்களிலும், எல்லா கல்லூரிகளிலும், எல்லா தெருக்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா மாநிலங்களிலும், முழு இந்தியாவிலும் கொண்டாடப்படக்கூடிய குடியரசு தினம் நாளைய மறுதினம். கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குடியரசு தினம் என்றால் என்ன? குடியரசு தினம் என்றால் என்ன என்றால் குடிமக்களுக்கான அரசு. குடிமக்கள் என்றால் இந்த இந்தியா நாட்டில், இந்த இந்திய திருநாட்டில் யாரெல்லாம் குடியிருக்கிறார்களோ, நாமெல்லாம் ஒரு வீட்டில் ஒருவன் குடியிருக்கிறான் என்று சொல்லுவோம்ல, ஒருத்தவங்க வீட்டில் குடியிருக்கிறான் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே அவன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நாமெல்லாம் இந்திய நாட்டில் குடியிருக்கின்றோம். நாமெல்லாம் இந்திய நாட்டில் குடியிருக்கின்றோம். நமக்கு சாதகமான அரசு தான் குடியரசு, குடிமக்களுக்கான அரசு என்று பொருள். ஏன் ஜனவரி
ஏன் ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது என்றால், சரியாக 1950ஆம் ஆண்டு இந்த ஜனவரி 26ஆம் நாள் தான் இந்த குடிமக்களுக்கான சட்டங்கள் கிட்டத்தட்ட 395 ஷரத்துகள், 395 ஆர்டிக்கல், 395 சட்டங்கள் இயற்றப்பட்டு நடைமுறையிற்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. 395 ஷரத்துக்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் ஒரு 8 பேர் கொண்ட குழு, அந்த குழுவில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், இந்து சகோதரர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ சகோதரர்களும் இருக்கிறார்கள். எல்லா மதத்தினர்களும் ஒன்று சேர்ந்து எல்லா மக்களுக்கும் ஜாதி இன மத வேறுபாடு இன்றி எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு சட்டங்கள், கிட்டத்தட்ட 395 சட்டங்கள், 395 சட்டங்கள் எழுதப்பட்டு அது அரசவையில் மக்களவையில் படித்து அது நடைமுறையிற்கு வந்த நாள் தான் இந்த ஜனவரி 26. அப்படி என்ன இந்த 305 ஷரத்தில் இருக்கு? அதில் ஒரு சில ஆர்டிகல்ஸ், ஒரு சில ஷரத்துகளை மட்டும் நான் உங்களிடம் சொல்லுகின்றேன். அதில் ஒரு ஆர்டிக்கல், 14வது ஆர்டிக்கல், ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி பிஃபோர் த லா. அனைத்து இந்திய குடிமகன்களும் சட்டத்திற்கு முன்னால் சரிசமமாக நடத்தப்படுவது. ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. அனைத்து இந்திய குடிமகன்களும் சட்டத்திற்கு முன்னால் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது அதில் ஒரு ஆர்டிக்கல். அனைவர்களும் சட்டத்தின் முன் சமம். இந்த ஆர்டிக்கல் நம் அனைவர்களுக்கும் தெரியும். இந்த ஷரத்து அந்த புத்தகத்திலே இருக்கிறது. உண்மையிலுமே நமக்கு தெரியும் அது நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா, எல்லோருக்கும் ஒரே சட்டமா என்பது நமக்கு தெரியும். புத்தகத்திலே வேண்டுமானால், அந்த பதிவிலே வேண்டுமானால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு ஆர்டிக்கல் இருக்கலாம். இதை உண்மையிலுமே நடைமுறைப்படுத்தியவர்கள் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சட்டத்தின் முன் அனைவர்களும் சமம் என்கிற இந்த சட்டத்தை வாழ்ந்து வழிகாட்டியவர்கள் நமது வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் 3475வது எண்ணாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. சட்டத்திற்கு முன் அனைவர்களும் சமம். ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி பிஃபோர் த லா. சட்டத்திற்கு முன்னால் அனைவர்களும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற இந்த ஆர்டிக்கலை வாழ்ந்து காட்டியவர்கள் நமது நாயகம் காருண்ய வேந்தர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே வருகிறது. பெருமானார் எந்த அளவிற்கு சட்டத்திலே சரிசமமாக இருந்தார்கள். எல்லோருக்கும் ஒரே சட்டம். அரசனாக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், தன் பிள்ளையாக இருந்தாலும், அது வேறு பிள்ளையாக இருந்தாலும், உயர்ந்த குடும்பமாக இருந்தாலும், தாழ்ந்த குடும்பமாக இருந்தாலும், அவன் அரசனாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரே சட்டம். ஒரு லா தான், 2 லா கிடையாது. இன்று இந்த லா இந்திய அந்த அரசியல் அமைப்பின் பதிவில் இருந்தாலும் அது நடைமுறையில் இருக்கிறதா என்றால் 100ல் ஏதோ 15%, 20%. நான் அதை பற்றி, அங்கு நடக்கக்கூடிய தவறுகளை பற்றி நான் பேச விரும்பவில்லை. நம் அனைவர்களுக்கும் தெரியும், அன்றாட செய்திகளில் பார்க்கிறோம், எல்லோருக்கும் ஒரே சட்டம் இன்று இல்லை. ஆனால் பெருமானார் அதை வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்கள். இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு எப்படி பெருமானார் நியாயமாக நடந்து கொண்டார்கள், இதை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தலைவர்களாக ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு தந்தையும் ஒரு குடும்பத்தின் தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு சமூகத்தின் தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தின் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்ன குரைஷன் அஹம்முஹும் ஷஅனுல் மர்அத்தில் மக்ஸூமிய்யா அல்லதி சரகத். மக்ஸூமியா என்கிற ஒரு கோத்திரம் பெருமானாருடைய காலத்தில் ஒரு குழுவினுடைய, ஒரு கூட்டத்தினுடைய பெயர். நம்மெல்லாம் பாலக்கரை ஏரியா, நாங்கள்லாம் இதெல்லாம் வரகநேரி, இதெல்லாம் பீமநகர்னு வச்சுக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி மக்ஸூமியா என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெயர், ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய பெயர். அந்த குடும்பத்தில் ஒரு பெண் திருடிவிட்டாள். அல்லதி சரகத், அவள் திருடிவிட்டாள். ஃபகாலு, மக்கள் பேசிக் கொள்கிறார்கள்,
வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா. இறைவனின் தீர்ப்பு, திருடினால் கையை துண்டாக வெட்ட வேண்டும். திருடக்கூடிய ஆண்களோ பெண்களோ, வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து, திருடக்கூடிய ஆண்களோ பெண்களோ, ஃபக்தஉ ஐதியஹுமா, அவ்விருவர்களுடைய கையையும் வெட்டுங்கள். அவர்கள் திருடிய அந்த தண்டனை இருக்கு, அவர்கள் திருடியதற்கு தண்டனையாக, கூலியாக கைகளை வெட்டுங்கள். இது இறைவனின் தீர்ப்பு. இப்ப இந்த பெண்ணை கொண்டு போய் பொது வெளியில நிறுத்தி கையை வெட்டினால் இந்த குடும்பத்துக்கே அவமானமாச்சே, அந்த கோத்திரத்திற்கே, அந்த குழுவுக்கே அது அசிங்கமாச்சே. ரசூல்லா கிட்ட போய் யாரு கொஞ்சம் பரிந்து பேசுறது? ரசூல்லா கிட்ட போய் பேசணும், கொஞ்சம் பார்த்து விடுங்க, நம்ம இது கொஞ்சம் பிக் ஃபேமிலி, இது கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, கொஞ்சம் பார்த்து விடுங்களேன் அப்படின்னு பேசணும். யாரு பேசலாம், யாரு போய் ரசூல்லா கிட்ட பேசுறதுன்னு மஷூரா செய்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு, பெருமானருக்கு ரொம்பவும் முஹப்பத்தானவங்க, பெருமானருக்கு மிகவும் நேசத்திற்குரியவர்கள். இவங்க போய் ரசூல்லா கிட்ட பேசணும், ரசூல்லா கோவப்பட மாட்டாங்க. ஏன்னா ரசூல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரசூல்லாவுக்கு ரொம்ப பிடித்த சஹாபி. இவர்கள் சென்று பேசினால் நிச்சயமாக பெருமானார் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு எல்லாரும் உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தள்ளி விடுறாங்க. சரி, அவங்களும் நம்பி போய் பேசுறாங்க. சரி, ரசூல்லா கோவப்பட மாட்டாங்க, நம்ம ரசூல்லாவுக்கு ரொம்ப பிரியமானவங்க, ரொம்ப நேசமானவங்க, நாம போய் பரிந்து பேசினால், அந்த பெண்ணை கொஞ்சம் சலுகை காட்டுங்கள் என்று நாம் பேசினால் பெருமானார் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டு அந்த சஹாபி போயிட்டாங்க. உசாமா ரலியல்லாஹு பேசுறாங்க. என்ன நடக்குது? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அதஷ்ஃபு ஃபி ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வினுடைய சட்டத்திலேயா வந்து என்னிடத்திலே பேசுகிறீர்? அல்லாஹ் உன்னை முடிவு பண்ணிட்டான் கையை வெட்டணும்னு, அல்லாஹ்வினுடைய தீர்ப்பிற்கு எதிராகவா பேசுகிறீர் உசாமா அப்படின்னு பெருமானாருடைய முகம்லாம் செவந்து போச்சு. அல்லாஹ் கையை வெட்டணும்னு சொல்லிட்டான், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது எந்த குடும்பமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அரசனாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அல்லாஹ் கையை வெட்டணும்னு சொல்லிட்டான், அதுல வந்து பரிந்து பேசுகிறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமா எந்திரிச்சு நின்று மக்களை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமா அஹலகல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமூகத்தை அல்லாஹ் அழித்தான், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்தை அல்லாஹ் அழித்தான். எதற்காக அழித்தான்? அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், அன்னஹும் கானு இதா சரக ஃபீஹிமு ஷரீஃபு தரகூஹு, அந்த கூட்டத்தில் யாராவது கண்ணியமானவங்க திருடுனாங்கன்னா விட்டுருவாங்க. ரொம்ப உயர்ந்த ஃபேமிலியில பணக்காரவங்க தப்பு செஞ்சா கண்டுக்க மாட்டாங்க. வைதா சரக ஃபீஹிமு லஈஃபு, பலகீனமானவர்கள், ஏழைகள், யாரும் கேட்க நாதி இல்லாதவர்கள் தவறு செய்தால் அகாமு அலையில் ஹத்த, தண்டனை கொடுப்பார்கள். பெரியவன் தப்பு செஞ்சா கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஒரு சின்னவன் தப்பு செஞ்சா, ஒரு பலகீனமானவன் தப்பு செஞ்சா அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. வஐமல்லா, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், லவ் அன்ன ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத், முஹம்மது ஆகிய என்னுடைய மகள் ஃபாத்திமா சரகத், ஒருவேளை திருடினால், லக்கதஅதுயதஹா, என் மகள் ஃபாத்திமாவுடைய கையை நான் வெட்டுவேன். ஒருவேளை திருடினால், அவர்கள் பரிசுத்தமானவர்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்றாலே நாவுகள் பரிசுத்தமாகிறது. அப்பேற்பட்ட சிறந்த பெண்மணி அவர்கள், நாயகத்தின் ஈரக்குலத்துண்டு. ஒருவேளை அவர்கள் திருடி இருந்தால், ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஆகிய என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தால் ஃபாத்திமாவுடைய கையை நான் வெட்டுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது முஸ்லிம் ஷரீஃபிலே, இது புகாரியினுடைய ஹதீஸிலே வருகிறது. முஸ்லிமினுடைய இன்னொரு ரிவாயத்தில் இந்த ஹதீஸ் இதற்கு மேலே வருகிறது. பெருமானார் அந்த பெண்ணினுடைய கையை வெட்டும்படி உத்தரவிட்டார்கள். அந்த கோத்திரத்தினுடைய பெயர் என்ன? மஹ்சூமியா. மஹ்சூமியா என்ற அந்த உயர்ந்த கோத்திரத்தினுடைய அந்த பெண்ணிற்கு இறுதியாக பெருமானார் விதித்த தீர்ப்பு, கையை வெட்ட வேண்டும். திருடினால் கை வெட்டப்பட வேண்டும். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த குடும்பமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று அந்த கை வெட்டப்பட்ட அந்த பெண் மஹ்சூமியா என்ற கோத்திரம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி பிஃபோர் த லா என்கிற அந்த ஆர்டிகல், அனைவர்களும் சட்டத்தின் முன் சமம் என்கிற அந்த ஷரத்து, அந்த நிபந்தனை, அந்த ஆர்டிகல் உண்மையிலுமே வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஆர்டிகல் இருக்கிறது,
இந்த 395 ஆர்டிகளில் இன்னொரு ஆர்டிகளும் இருக்கிறது. 32வது விதியாக உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நமக்கான உரிமைகள், இந்த ஆர்டிகல்லாம் இந்த ஜனவரி 26 நம்ம கொடியேற்றிடுறோம். ஜனவரி 26 எல்லா தெருக்கள்லையும், எல்லா பள்ளிவாசல்களிலும், மதரசாக்களிலும், ஸ்கூல்களிலும், காலேஜுகளிலும், வியாபார ஸ்தலங்களிலும், ஆட்டோ ஸ்டாண்டுகளிலும் எல்லா இடத்துலையும் கொடியேற்றுறோம். ஏன் அந்த தினம் குடியரசு தினம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த 395 ஆர்டிகளும் இந்த 395 விதிகளும் இயற்றப்பட்ட நாள், மக்களுக்கு நடைமுறையிற்கு வந்த நாள் தான் இந்த ஜனவரி 26. அந்த 395ஐயும் படிக்க சொல்ல நேரம் இல்லை. 1-2 அவங்கள்ட்ட சொல்றேன். இப்போ ஒன்று சொன்னேன், எல்லோரும் சட்டத்தின் முன் சமம் என்கிற ஆர்டிகளை வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 32வது ஆர்டிகல் என்ன தெரியுமா? ஆல் சிட்டிசன்ஸ், அனைத்து குடிமகன்களுக்கும் ஒரு உரிமை மறுக்கப்படுகிறது என்றால் அதை உச்ச நீதிமன்றத்தில், ஹைகோர்ட்டில் சென்று வாதாடி தன் உரிமையை பெறலாம். தனக்கான உரிமை பறிக்கப்படுகிறது, தன்னுடைய வீட்டு விஷயத்திலோ, தன்னுடைய சொத்தின் விஷயத்திலோ, தன்னுடைய கண்ணியத்தின் விஷயத்திலோ தனக்கான உரிமை பறிக்கப்படுகிறது என்றால் உச்ச நீதிமன்றம் வரை செல்லலாம், ஹைகோர்ட் வரை செல்லலாம், சென்று அந்த நீதியை திரும்ப கேட்டு பெறலாம் என்பது இது இந்தியாவின் சாசனத்தில், அரசியல் அமைப்பில் ஒரு சட்டமாக உள்ளது. இப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் சஹாபாக்கள், இப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியிலே எல்லா மக்களுக்கும் சட்டம் நீதியாக இருக்கும். உமரநாயகம் தவறு செய்தாலும் தண்டனை தான், ஜனாதிபதி தவறு செய்தாலும் தண்டனை தான் என்பது உமரநாயகத்தினுடைய காலத்திலே நம்மால் பார்க்க முடியும். இணைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய சிறிய தந்தை, அவங்களுடைய வீட்டில் மெஹ்சாப் இருக்கும். அதாவது மழை அந்த வீட்டின் மீது மேற்கூரையிலே வந்து சேர்ந்தால் அது வடிவதற்கு, ஹரம் ஷரீஃபில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு மஞ்சள் கலரில் ஒரு சின்ன வாழ்வு மாதிரி வரும், ஒரு சின்ன இது மாதிரி. அந்த உள்ளக்குள்ள அந்த தேங்கி இருக்கிற அந்த மழை தண்ணி அப்படியே அந்த வழியாக வந்து கீழே ஊற்றும். அந்த மாதிரி அரபு நாட்டில் அந்த மாதிரி மேல்தளம் மொட்டை மாடியெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர்களுடைய வீட்டில் மேல்தளம் கொஞ்சம் காலியாக இருக்கும், தண்ணி போய் அப்படியே தேங்கி நின்றுக்கும். அந்த தண்ணி வடிவதற்கு மெஹ்சாப் என்கிற ஒரு நீர் தாரை மாதிரி இருக்கும். அது அந்த நீர் தாரையை செட் பண்ணி இருப்பார்கள். அந்த மழை தண்ணி அதில் வந்து உளுந்து அப்படியே கீழே வந்து வடிஞ்சிடும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டில் இப்படி ஒரு அமைப்பு இருந்தது. அவங்க ஏதோ வெளியூருக்கு வியாபார விஷயமா வெளியூர் போயிட்டாங்க. மழை ரொம்ப கரெக்டாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு மஸ்ஜித் நபவியை ஒட்டி இருக்கும், பள்ளிவாசலை ஒட்டி இருக்கும். யாருடைய வீடு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடு. மழை பேஞ்சு அந்த தண்ணி மொத்தமாக வந்து பள்ளிவாசல் வாசலில் கொட்டுது. உமர் ரலியல்லாஹு கிட்ட போய் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க தோழர் அப்பாஸினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நீர் தாரையிலிருந்து ஒடியக்கூடிய தண்ணீர் பள்ளிவாசலுக்கு நடந்து போறவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, அந்த இடம் மட்டும் தண்ணி குள மாதிரி நிரம்பிடுது, நடக்கவே முடியல, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னோடனே, சரி நம்ம நண்பர் தானே அதை எடுத்துருங்கன்ட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு கிட்ட கேட்காமலேயே உமர் ரலியல்லாஹு, நாம் ஒரு ஜனாதிபதி தானேன்னு சொல்லி வீட்டை இடிக்க சொல்லல, அந்த நீர்த்தாரையை மட்டும் எடுக்க சொன்னார்கள். தோழர்கள் சென்று எடுத்து விட்டார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு வராங்க, வந்து பார்க்குறாங்க, நீர்த்தாரையை காணோம். அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும்? அவங்க இப்போ நம்ம நாடாக இருந்தால் என்ன நடக்கும்? ஜனாதிபதி பண்ணாங்களா, பிரதமர் பண்ணாங்களா? எதுவும் பண்ண முடியாது, யாரும் எதுவும் கேட்க முடியாது. திடீர்னு நைட்டு வந்து வீட்டை அடிச்சுட்டு போகிறாங்க. இன்னைக்கு அவர் சொன்னாங்க, அந்த ஆட்சியாளர் சொன்னார், இந்த அரசியல்வாதி சொன்னார், வீட்டையே அடிச்சுட்டு போகிறாங்க. நீர் தாரை தான் காணோம். அப்பாஸ் ரலியல்லாஹு போய் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அங்க ஒரு நீதிமன்றம் இருந்தது, முஸ்லிம்களுக்கு என்ற நீதிமன்றம். அங்கே நீதிபதியாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். போய் புகார் அளிக்கிறாங்க, இந்த மாதிரி ஜனாதிபதி உமர் என்னுடைய வீட்டின் தாரையை என்னிடத்தில் கேட்காமலேயே எடுத்து விட்டார். இன்னைக்கு இப்படி நடக்குமா? ஒரு ஜனாதிபதியின் மீது புகார் கொடுக்க முடியுமா? ஏங்க ஜனாதிபதி கவுன்சிலர் மேல போய் புகார் கொடுக்க முடியுமா? புகார் கொடுக்கணும்னு நினைச்சாலே கழுத்தை சீவிடுவாங்க. புகார் கொடுக்கணும், அவங்கள போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சாலே கழுத்து சீவப்பட்டு விடும். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி புகார் கொடுக்கப்படுகிறது. என் அனுமதி இல்லாமலேயே என் வீட்டின் நீர் தாரையை உமர் எடுத்து விட்டார், புகார் கொடுக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு குற்றவாளியிற்கான அந்த கூண்டில் ஏற்றப்படுகிறார்கள்.
உமர் ரலியல்லாஹு பார்த்து அப்பாஸ் ரலியல்லாஹு கேக்குறாங்க, வல்லதி பஅஸ முஹம்மதன் பில் ஹக், யார் முஹம்மதை ஹக்கை கொண்டு அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்னஹு ஹுவல்லதி வலஅல் மீசான ஃபி ஹாதிஹில் மகான், ரசூலுல்லாஹ் தான் இந்த மீசாபை வச்சாங்க தெரியுமா? இந்த மீசாபை, இந்த நீர் தாரையை வைத்ததே பெருமானார். அந்த அந்த இதை நீங்க எப்படி என்று கேட்காம எடுத்தீங்க? வ நஸஅதஹு அன்த யா உமர், உமரே எப்படி நீ அதை எடுத்தீர் என் அனுமதி இல்லாமல்? பெருமானாருடைய முபாரக்கான கையால் வைக்கப்பட்ட அந்த மீசாப், அது அந்த நீர் தாரை, அது எப்படி என்று கேட்காமலேயே எடுத்தீங்க நீங்க? கோபப்படுறாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தீர்ப்பளிக்கிறார்கள், உமர் செய்தது தவறு, ஜனாதிபதி செய்தது தவறு. சொல்வதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இப்படி நடக்குமா இன்னைக்கு நம்ம நாட்டில்? இப்படி ஒரு லா இருக்கிறது நமது இந்திய சாசனத்தில், நமது இந்திய அரசியல் அமைப்பில் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. நமது உரிமை பறிக்கப்பட்டால் நாம் சென்று அதை பெறலாம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இன்னைக்கு உரிமையை கேட்க போனால் நம்மளுடைய இன்னும் கொஞ்சம் உரிமை பறிக்கப்படுகிறது. நம்மளுடைய இன்னும் சில உரிமைகள், பைக்கு காணோன்னு புகார் கொடுக்க போனால் நம்மள்ட்ட இருக்க காசும் போயிடுது. நம்மளுடைய உரிமைகள் இன்னும் இன்னும் சுரண்டப்படுகிறது இன்றைய அரசியல் அமைப்பின் படி. ஆனால் இப்படி ஒரு லா இருக்கு இந்திய நாட்டில். அன்று 1950 ஜனவரி 26 இப்படி ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் இயற்றப்படுவதற்கு முன்னால் இப்படி வாழ்ந்து காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும். இப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, உமர் நாயகத்திட்ட கேட்குறாங்க, நீங்க செஞ்சது தப்பு தான். உமர் ரலியல்லாஹு தலையை கீழே சாய்த்தவர்களாக, நான் இந்த தவறை ஒத்துக்கொள்கிறேன், இந்த தவறை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பாஸ் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, ஒரு ஜனாதிபதி சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், ரிஜ்லைக அலா உனுகி, அப்பாஸ் என் கழுத்தின் மீது உன்னுடைய 2 காலையும் வை. ரிஜிலை என்றால் கால் என்று பொருள், உனுக் என்றால் கழுத்து என்று பொருள். என்னுடைய கழுத்தின் மீது உன்னுடைய கால்களை வை அப்பாஸ். வைத்து லி தருத்தஹு இலா மா கான ஹாதா, அந்த மீசாப் எப்படி இருந்ததோ அதை என் கழுத்தின் மீது உன் காலை வைத்து பொறுத்து, உன் காலை என் கழுத்து மேல வச்சு அதை நீ சரி செஞ்சுக்கோ. நான் செஞ்சது தப்பு தான், நான் செய்த தவறை ஒற்றுக்கொள்கிறேன். இப்படி சொல்வது நாட்டின் ஜனாதிபதி, இப்படி சொல்வது நாட்டின் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யோசிச்சு பார்க்கணும், எந்த மாதிரி அந்த நாட்டிற்கு நடுவில் சட்டத்தை கடைபிடித்தார்கள். ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? இது நாட்டிற்கு தலைவர்களாக இருப்பவர்கள் மட்டும் கடைபிடிக்க வேண்டியது அல்ல. குடும்பத்தில் தலைவனாக இருக்கக்கூடிய தந்தையும் 3 பிள்ளை என்றால் 3 பிள்ளைகளையும் சமமாக பாவிக்க வேண்டும். எத்தனை குடும்பத்தில் தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் நம்ம இடத்தில் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள் தெரியுமா? நம்மள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஹஸ்ரத் அக்கா ஒரு மாதிரி நடத்துறாங்க, என்னைய ஒரு மாதிரி நடத்துறாங்க, ஹஸ்ரத் அக்கா ஒரு மாதிரி நடத்துறாங்க, அக்கா தப்பு செஞ்சா கேட்குறாங்க, அக்கா தப்பு செஞ்சா கண்டுக்க மாட்டுறாங்க, நான் தப்பு செஞ்சா உடனே கேட்குறாங்க ஹஸ்ரத். அக்காவுக்கு கேக்கு 2 கொடுக்குறாங்க, எனக்கு 1 தான் கொடுக்குறாங்க ஹஸ்ரத். அவங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கிறாங்க, பார்த்தா அந்த புள்ள தான் அதை சாப்பிடுது, எனக்கு தரமாட்டுறாங்கன்னு. எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் வந்து நம்மளிடத்திலே கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். இது ஆட்சியில் இருப்பவர்கள் மட்டும் கடைபிடிக்க வேண்டியது அல்ல, குடும்ப தலைவர்களாக இருப்பவர்களும் அனைவர்களையும் சமமாக பாவிக்க வேண்டும், அனைவர்களையும் ஒரே மாதிரி பாவிக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த அரசியல், அப்படி நாட்டின் தலைவர்கள் இருந்தால் அந்த அரசியல் ஆரோக்கியமாக இருக்கும், அந்த அரசியல் ஆரோக்கியமாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சட்டத்திற்கு முன் அனைவர்களும் சமம். All citizens are treated equally before the law. அனைவர்களும் அந்த சட்டத்திற்கு முன் சமம் என்கிற அந்த ஆர்டிக்கலை வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை பெற்ற மகளாக இருந்தாலும் ஒரே சட்டம் தான் என்பதை பெருமானார் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு தடவை பெருமானார், இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே, அஹ்மது ஷரீஃபிலே வருகிறது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அந்த காலத்து திருகை தானே, சட்னி அரைக்கணும், எதுவும் அரைக்கணும்னா திருகை தான். ஃபாத்திமா நாயகம் அரைச்சு அவங்க கையெல்லாம் பட்டு போயிருச்சு, கையெல்லாம் அப்படியே புண்ணா போயிருச்சு. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க ஃபாத்திமா கிட்ட, உங்க அத்தா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நிறைய அடிமைகள் இருக்கிறார்கள், நிறைய அடிமைகள் இருக்கிறார்கள். நீங்க போய் ஒரு அடிமையை கேட்டு வாங்கிட்டு வாங்க, நீங்க போய் கேட்டு ஒரு அடிமையை வாங்கிட்டு வாங்க. ஏன்னா ஒரு போருக்கு போனா, ஒரு ஊருக்கு போருக்குன்னு போனா, அந்த ஊரை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க ஊர்ல இருக்கக்கூடிய அனைவர்களும் அடிமையாக ஆகிவிடுவார்கள்.
அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கனிமத், முஸ்லிம்களுக்கு சொந்தம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவர்களும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்களும் பொருட்களும் முஸ்லிம்களுக்கு சொந்தம். இது அந்த நாட்டில் அந்த காலத்திலே இருந்த ஒரு சட்டம். இது இப்பதான் போருக்கு போயிட்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் இருப்பாங்க. உங்க வீட்டு நம்ம வீட்டு வேலைக்குன்னு ஒருத்தவங்கள்ட்ட பேசி வாங்கிட்டு வா, உங்க வாப்பா தானே ஹலீஃபா, உங்க வாப்பா தானே பேரரசர், உங்க வாப்பா என்ன சொல்றாங்களோ அதுதானே சட்டம், ரசூலுல்லாஹ் கிட்ட பேசி வாங்கிட்டு வா ஒரு அடிமையை அப்படின்னு அலி நாயகம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி பெருமானாருடைய மகளார் ஃபாத்திமா அம்மா போறாங்க. பெருமானார் கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், கையை காட்டுறாங்க. பெத்த மகள் கையை காட்டுகிறார்கள், கையெல்லாம் புண்ணாக ஆகியிருக்கிறது. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய அல்லாஹ்வினுடைய திருத்தூதரே, எனக்கு ஒரு அடிமை பெண் வேணும், என் கை பாருங்க புண்ணா போயிருக்குன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அஹ்மது ஷரீஃபில் இந்த வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. வல்லாஹி லா உஅதீகும் யா ஃபாத்திமா, ஃபாத்திமா உனக்கு நான் தரமாட்டேன். போரில் யார் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு தான் அதில் பங்கு. போரில் யார் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு தான் அந்த அடிமைகளிலும் அந்த கனிமத்துடைய பொருட்களிலும் பங்கு, உங்களுக்கு அதில் பங்கு இல்லை. அதுவும் அகல சுஃபா, சுஃபாவாசிகளுக்கு, திண்ணை தோழர்களுக்கு, போரில் வந்து கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு தான் இதில் பங்கு உண்டு, இதில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று தன் மகள் ஃபாத்திமாவை அனுப்பி விடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்ற மகள் வந்து கேட்கிறார், கையிலே புண்ணாக இருக்கிறது, கையெல்லாம் புண்ணா போயிருச்சு, திருகையில கையை ஆட்டி 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 கையெல்லாம் புண்ணா போயிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து பெற்ற மகளார் ஃபாத்திமா அம்மா கேட்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஃபாத்திமா நீங்க இந்த போர்ல கலந்திருந்தாதான் இதுல உங்களுக்கு பங்கு, இதுல உங்களுக்கு பங்கு இல்லை, அதனால கொடுக்க மாட்டேன்னு ரசூலை அனுப்பிட்டு ரசூல் அவங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த ஹதீஸ் இதனுடைய இன்னொரு ரிவாயத்திலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் நுழைகிறார்கள். ஃபாத்திமா அம்மாவும் அலி நாயகமும் படுத்திருக்கிறாங்க, சின்ன வீடு படுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த ஹதீஸை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். பெருமானார் உள்ள நுழைஞ்ச உடனே ஃபாத்திமா அம்மாவும் அலி நாயகமும் கண்ணியத்திற்காக எழுந்திருக்கிறார்கள். பெருமானார் அலா மக்கானிக்குமா, அலா மக்கானிக்குமா, இந்த இடத்திலே அமருங்கள், எந்திரிக்காதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு நடுவுல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. ஃபாத்திமா அம்மா படுத்து, நான் சொல்றது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, என்ன மாதிரி ஒரு பாக்கியம். ஃபாத்திமா அம்மா படுத்திருக்கிறாங்க, அலிநாயகம் படுத்திருக்கிறாங்க, நடுவுல போய் ரசூலா உட்கார்றாங்க. இந்த ஹதீஸை அலிநாயகம் அறிவிப்பு செய்யும் போது சொல்கிறார்கள், பெருமானாருடைய கால், புனிதமான அந்த காலினுடைய குளிர்ச்சி என் நெஞ்சின் மீது பட்டது. பெருமானார் இப்படி காலை வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க, சமணங்கால் போட்டு, அந்த காலினுடைய குளிர்ச்சி ஒரு கால் ஃபாத்திமா மேல படுது, அவங்க மகள் மேல, இன்னொரு கால் அந்த காலினுடைய அந்த குளிர்ச்சி அந்த காலினுடைய முபாரக் என் மீது பட்டது என்று அலிநாயகம் இந்த ஹதீஸை வேறொரு ரிவாயத்தில் அவர்களும் அறிவிப்பு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க என்கிட்ட வந்து ஒரு அடிமை பெண்ணை கேட்டீங்க, ஆனா அது நான் வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா நான் பொறுப்பிலே இருக்கிறேன், நியாயமாக நடக்க வேண்டும், நீதியாக நடக்க வேண்டும். ஆனால் அதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டுமா? நீங்க உங்களுக்கு அடிமை பெண் இல்லாமலேயே இப்ப என்ன பிரச்சனை, உங்களுக்கு உடம்புல சக்தி இல்லை, நான் சொல்லித்தர ஒன்றை நீங்க பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்கு கூவத்து வந்துடும், உங்க உடம்புக்கு பலம் வந்துவிடும். இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், நிறைய வியாபாரிகள் இருக்கிறீர்கள், உங்கள் உடலிற்கு கூவத்து வேண்டுமா, பெருமானார் அன்னைக்கே கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. ஃபாத்திமா அம்மா கிட்டையும் அலிநாயகத்துக்கிட்டையும் சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் என்று 34 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவை, சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவை, இதை தினமும் இரவு உறங்குவதற்கு முன் ஓதிவிட்டு உறங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிமை பெண் கிடைத்தால் எப்படி உங்களுடைய வேலை சுமை குறையுமோ, உங்களுக்கு ஒரு பலம் கிடைக்குமோ, ஒரு ரெஸ்ட் கிடைக்குமோ, இதை ஓதுனா அல்லாஹ் தஆலா அடிமை பெண் இல்லாமலேயே உங்களுக்கு எல்லா பலத்தையும், எல்லா ஓய்வையும், எல்லா வேலைகளையும் லேசாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி விடுவான் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. இந்த ஹதீஸை கேட்ட அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, முந்து சமயத்து ரசூலுல்லாஹ், பெருமானார் சொல்ல எப்ப நான் கேட்டேனோ ஓதும்படி, நான் என் மரணம் இறுதி நாள் வரை இதை நான் விடவில்லை, டெய்லி நைட்டு ஓதிட்டு தான் படுப்பேன். அப்போ ஒரு சாபி கேட்டாங்களாம், அலிநாயகமே ஒரு போருக்கு போயிருந்தோமே, சிஃபீன் என்கிற போர், கடுமையான போர், அன்னைக்கு நைட்டுமா ஓதுனீங்க கேட்குறாங்க அலிநாயகத்துக்கிட்ட. இப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, வலா லைலத்த சிஃபீன், சிஃபீனுடைய இரவிலும் நான் ஓதினேன், எந்த இரவும் நான் விடவில்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன், பெருமானார் சொன்னார்கள், நான் சொல்லவில்லை, பெருமானார் சொன்னார்கள், நீங்களும் இதை அமல் செய்யுங்கள், அதற்கான கூலியை அனுபவிப்பீர்கள், அதற்கான வெகுமதியை அனுபவிப்பீர்கள். பெருமானார் கற்றுக் கொடுத்தது, நான் கற்றுக் கொடுத்ததல்ல. இதை ஓதினால் வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருந்தா எப்படி வேலைகள் சுமை குறைஞ்சிரும், ஓய்வு கிடைக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும்ல. இதை ஓதுனா 5 நிமிஷம் ஆகுமா?
6 நிமிஷம் ஆகுமா? இதை ஓதி விட்டு படுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய எல்லா வேலைகளையும் எளிமையாக்கி விடுவான். உங்கள் உடலிற்கு ஒரு ஓய்வு கிடைப்பதை, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைப்பதை உங்கள் உடலால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீர்கள், உணர்வீர்கள். இதை பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார்கள். நான் சொல்ல வந்த சுருக்கமான விஷயம், இந்த ஜனவரி 26 குடியரசு தினத்தினுடைய அனைத்து சட்டங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டங்கள் இப்போ 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாக இருக்கலாம். ஆனால் 1440 வருடங்களுக்கு முன்பதாகவே பெருமானார் அப்படி வாழ்ந்து காட்டி விட்டு சென்றார்கள். அப்ப நாம் அனைவர்களும் பெருமானார் நம்மளுக்கு கிடைத்ததை ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். அவர்களுடைய சுன்னத்துகளை கடைபிடிக்க வேண்டும். பெருமானார் எப்படி நியாயமாக நடந்தார்களோ, நீதியாக நடந்தார்களோ, நாமும் அது போல நியாயமாக நீதியாக, இது அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமல்ல, குடும்ப தலைவர்களுக்கும் அந்த நீதியும் நியாயமும் நிச்சயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய வாழ்க்கையை நமது வாழ்க்கையாக ஆக்கி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் கதம் சுன்னத்துல்